ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஸோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் யாவையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்மை ஆராய்ந்து அறிந்த தேவனை இந்த நாளில் நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து பாடலாம். என்னை காண்பவரே என்னை காப்பவரேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, ராஜா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. சேர்ந்து சொல்லாமா? எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, தினம் காப்பவரே. எஸ், எங்களை காண்பவர் நீர் ஆண்டவர், எங்களை காப்பவரும் நீரே. எங்கள் நடுவில் பலத்த காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீத பகுதியை நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 45. ஆமென். ஸோ வேதாகமம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 45 சேர்ந்து வாசிக்கலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதினோடு எழுத்தானின் எல்லா மனுப்புத்திரளும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியின் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அன்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனஸ்தானங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போல சந்தானம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்தில் நிற்கிறாள். குமாரத்திய கீழ்
நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீருக்குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐசுவார்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையாளரை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமைகளும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தமாக ஜனங்களும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் துதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நேச பாட்டு. ஆமென். ஸோ ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு நேச பாட்டாக உள்ளது. ஸோ என் இருதயம் நல்ல விசேஷம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தன்னுடைய இருதயம் நல்ல விசேஷங்கள்னால அந்த ராஜாவை குறித்து, அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டுக்கிறாங்க. ஸோ ராஜா மீது நேசமாக இருக்கிற ஜனங்க எப்படிவங்களாக இருப்பாங்க, அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், ராஜா விரும்புகிற நபர், ராஜா விரும்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லிட்டு, எப்படி இருந்தால் ராஜா விரும்புவார் சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த சங்கீதம் நிறைய காரியங்களை சொல்லுது. 7ஆம் வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண. ஆமென். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய தேவன் பாவமான காரியங்களை வெறுக்கிறார். நம்ம பாவத்திலே இருக்கணும்னு சொல்ல விருப்பப்படுறதில்லை. நம்ம இடத்துல காணப்படும் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாய், அந்த குறைவுகள் பாவமாய் தோன்றிய எல்லா குறைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஸோ நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம இடத்துல காணப்படும் எல்லா கரைகள், எல்லா ஒழுங்கின்மையான காரியங்கள்லாம் மாறும். ஸோ அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆமென். ஸோ அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஸோ அவர் நீதியை விரும்புகிற நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறான். இந்நாட்களில் கூட இந்த சங்கீதம் ஒரு நேச பாட்டாக இருக்குது. ஆமென். ஸோ தேவனை குறித்தாங்க, ஸோ அந்த நாட்கள் ராஜாவை குறித்து ஒரு நேச பாட்டாக எழுதிக்கிறாங்க. கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆமென். ஸோ நம்முடைய தேவனுடைய நாமத்தை எல்லா தலைமுறைகளும் பிரஸ்தாபப்படுத்துவோம். இது நிமித்தமாக ஜனங்களுமே என்றென்றைக்கு முள்ள சதா காலங்களும் துதிப்பார்கள். ஆமென். ஸோ என்றென்றைக்கு முள்ள சதா காலங்களும் துதிக்கத்தக்கதான ஒருவர் உண்டுன்னு சொன்ன இயேசு மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், நம்மை சரியாக்குகிற தேவன், நம்ம சரியான பாதையில் நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன் நம்ம ஆராதிக்கும். நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம இடத்துல இருக்கிறதான வாழ்க்கையில் நம்ம சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரியாக்க, ஒழுங்கற்று காணப்படுகிற காரியங்களை ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர தேவனால் முடியும். ஸோ தேவனிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நம்ம இடத்துல காணப்படும் எல்லா குறைகளை கர்த்தர் மாற்றி நம்மை பூரணராக, பரிபூர்ணம் உள்ளவராக, பரிசுத்த பிள்ளையாக ஆண்டு நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்நாட்களில் கூட இந்த சங்கீதத்தில் பார்க்கதான காரியம் என்னென்னா, நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நிறைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய சைடில் இருக்கிறதான சில மிஸ்டேக்கு, சில குறைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக காணப்படலாம். அந்த காரியங்கள்லாம் நீங்கள் தேவ சமூகத்தை போகும்போது எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு மாறி கிறிஸ்து இயேசுவை சிந்தை நமக்குள்ளே வரும்போது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஸோ நம்ம இந்த உலகத்தில் காணப்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான பலன் நமக்கு உண்டாகும். எப்போ உண்டாகணும்? அவருடைய சமூகத்தை நம்ம போகும்போது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, தேவ பிரசன்னத்தினால் நம்ம நிரம்ப நமக்குள்ளே காணப்படுகிற அந்த குறைகள் எல்லாம் மாறும். வசனம் அதை அழகாக சொல்லு, அபிஷேகத்தின் நுகங்கள் முறிந்து போகும். நமக்கு விரோதமாக இருக்க எல்லா நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும் தேவ பிரசன்னத்தை நிரப்பப்படும் போது. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் பிரசன்னத்தினால் எங்களிடத்தில் காணப்படும் எல்லா குறைகள் மாறட்டும். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகன்று. அப்பா, நம்முடைய தயவுள்ள பிரச்சனை எங்கள் மீது இறங்கும் போது எங்களுக்குள்ளே காணப்படும் எல்லா பிரச்சனைகள், எல்லா குறைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படும்.
சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இசப்ப எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. பலவீனத்தோடு இருக்க எல்லாரும் பலன் பெறட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும். எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரம் அவங்களோடு இந்த பலத்த காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. சகல துதியும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதனை செய்து சங்கீத பகுதியில் தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.